அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2025 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான முதல் கேள்வி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மிஷன் அமிர்த் சரோவர். இந்த அமிர்த் சரோவர் அப்படிங்கிறது வந்து என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து அமிர்தம்னா புனிதம் அப்படின்னு அர்த்தம், சரோவர்னா ஏரி குளங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்கிறனால கிட்டத்தட்ட 68,000 புதிய குளங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும், இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய குளங்களை ரெஜுனேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிஷன் அமிர்த் சரோவர் தொடங்கப்பட்டது. இந்த கொஸ்டின் என்னன்னா, இதை வந்து லான்ச் பண்ணாங்கல்ல, இது எந்த இனிஷியேட்டிவோட ஒரு பார்ட்டா ஒரு பகுதியா லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசாதிகா அமிர்த் மகோத்சவ் அப்படிங்கிற ஒரு திட்டம். அந்த திட்டத்தோட ஒரு பகுதியா தான் அமிர்த் சரோவர் அப்படிங்கிற மிஷனை வந்து லான்ச் பண்ணாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அமிர்த் சரோவர்ங்கிறது இந்தியாவில் வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்கிறனால நிறைய குளங்களை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச ஒரு திட்டம் தான் அமிர்த் சரோவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீசெண்டா ரொம்ப பழமையான ஜுராசிக் பேர்டோட ஃபாசில்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. எந்த நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனாவில். ஆக்சுவலாக இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஜுராசிக் பேர்டு ஃபாசில்லையே ரொம்ப பழமையானது இது. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுஜியன் அப்படிங்கிற மாகாணத்தில் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது எந்த ஸ்பீசிஸில் வரும் தெரியுமா? ஜுராசிக் பேர்டு பாபினார்னிஸ் ஜெங்கன்சிஸ் அப்படிங்கிற இனத்தில் தான் இது வந்து வரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 149 மில்லியன் பழமையான ஒரு ஃபாசில்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு இன்வென்ஷனா பார்க்கப்படுது, அதாவது கண்டுபிடிப்பா பார்க்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which state is the host of 17th national river rafting championship? இது ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா படகு போட்டி நடக்கும்ல, அந்த மாதிரி இது கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும், அங்க நடக்கும் இது. சோ இது வந்து எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து நடந்தது. ஹிமாச்சல் பிரதேஷ்ல 17வது தேசிய அளவுல ரிவர் ராஃப்டிங் சாம்பியன்ஷிப் வந்து நடந்தது மார்ச் 20 இருந்து 25 வரைக்கும். எந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா, பிரிடி ராஃப்டிங் சென்டர், குல்லு. ஹிமாச்சல் பிரதேஷ்ல பிரிடி ராஃப்டிங் சென்டர் குல்லுல வந்து இருக்கு, அங்கதான் நடந்தது. இதை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா, இந்தியன் ராஃப்டிங் ஃபவுண்டேஷனும் ஹிமாச்சல் பிரதேஷ் ராஃப்டிங் அசோசியேஷனும் அண்டர் த வேர்ல்ட் ராஃப்டிங் ஃபெடரேஷன் கூட சேர்ந்து பண்ணாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 18 டீம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஸ்டேட் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. which organization has launched the campaign? என்ன கேம்பெயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, imagine a world with more women in science. சயின்ஸ்ல வந்து அதிக பெண்கள் இருந்தா எப்படி இருக்கும் இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்பெயினை நடத்தினாங்க. இதை யார் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுனெஸ்கோ தான் நடத்தினாங்க. யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த யுனெஸ்கோ வந்து எதுக்காக இதை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேம்பெயின் வந்து 10th anniversary ஆஃப் இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். ஓகே, பிப்ரவரி 11 வந்து என்ன டேவா கொண்டாடுறாங்கன்னா, சர்வதேச பெண்கள் மற்றும் குழந்தைகள், அதாவது அறிவியல்ல குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய பங்கெடுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேவை பிப்ரவரி 11 அறிவிச்சாங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, உங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அறிவிச்சாங்க எந்த டேவை? பிப்ரவரி 11. என்ன டே? இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2015 அறிவிச்சாங்க. இதை அறிவிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆனனால இந்த ஒரு கேம்பெயினை வந்து யுனெஸ்கோ நடத்தினாங்க. என்ன ஒரு கேம்பெயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமேஜின் எ வேர்ல்ட் வித் மோர் உமன் இன் சயின்ஸ் அப்படிங்கிற கேம்பெயினை நடத்தினாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருப்பரங்குன்றம் ஹில்ஸ், இது வந்து நியூஸ்ல அடிபட்டது. இது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்லாவே தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாடு. இது ஏன் நியூஸ்ல வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஹைகோர்ட் வந்து ரீசெண்டா ஒரு டைரக்ஷன்ல தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றத்துல கம்யூனல் ஹார்மோனி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க முருகனுக்கு கோயில் இருக்கு, அதே மாதிரியே மதுரையோட டெல்லி சுல்தானேட் அப்படின்னு அழைக்கக்கூடிய சிக்கந்தர் ஷா அவருக்கும் வந்து கோயில் இருக்கு. இப்ப ரீசெண்டா அந்த இடத்துல மத கலவரம் ஏற்பட்டுச்சு. அதனால அந்த இடத்துல கம்யூனல் ஹார்மனி, மத கலவரம் ஏற்படுற மாதிரி இருக்கு, அதை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் வந்து பண்ணாங்க. ஓகேங்களா? அதாவது முருகனுடைய ஒன் ஆஃப் த 6 டெம்பிள்ல திருப்பரங்குன்றமும் ஒண்ணு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். சிக்கந்தர் ஷா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுல்தான் ஆஃப் மதுரை சுல்தானேட்ல கடைசி சுல்தானே இவர் தான். லாஸ்ட் சுல்தான் ஆஃப் மதுரை சுல்தானேட்டோட லாஸ்ட் சுல்தான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் ஷா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which two country launched the trust initiative? ட்ரஸ்ட் அப்படிங்கிற திட்டத்தை யார் லான்ச் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் தான். ட்ரஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா மீனிங்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் ரிலேஷன்ஷிப் யூட்டிலைசிங் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஸோ கோஆபரேஷனை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக. எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிட்டிக்கல் மினரல் லைக் லித்தியம், ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் மினரலை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்றதுல கோஆபரேஷனை வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா ஓகே, ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது இந்தியா அண்ட் அமெரிக்கா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா?
இது அதாவது என்னன்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து சப்ளை ஆகுது இல்லையா, அந்த சப்ளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாதிரி எசென்ஷியல் மெட்டீரியல் வந்து சப்ளை ஆகிறத வந்து சரியான முறையில் ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற இனிஷியேட்டிவை கொண்டு வந்தாங்க. ஓகே, கிரிட்டிக்கல் மினரல்லாம் உங்களுக்கே தெரியும், எது எது லித்தியம், ஓகேங்களா, அதான் கிரிட்டிக்கல் மினரல்னு சொல்லுவாங்க. அப்புறம் அட்வான்ஸ்டு மெட்டீரியல், பார்மசூட்டிக்கல், மருந்து பொருட்கள், இதுல வந்து சப்ளை செயின்ல வந்து ஸ்ட்ரென்தனா இருக்கணும், சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. வேர் வாஸ் த 8th எடிஷன் ஆஃப் இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா மஸ்கட், ஓமன்ல நடந்துச்சு. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க போதும், ரொம்பலாம் வேணாம். இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஓமன், மஸ்கட்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. ஓகேங்களா. லக்கோவா பர்ச்சாபுரி வனவிலங்கு சரணாலயம், இது ரொம்ப முக்கியம். லக்கோவா பர்ச்சாபுரி வனவிலங்கு சரணாலயம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அசாம்ல இருக்கு. இது வந்து லக்கோவா வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா. இது ஏன் நியூஸ்ல வந்ததுன்னா 40 வருஷத்துக்கு அப்புறம் த லக்கோவா வைல்ட் லைஃப் சாங்சுவரி saw the return of one-horned rhinos and is attracting more water birds than Assam's டீப்போர் பீல் ராம்சார் சைட். அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, அசாம்ல டீப்போர் பீல் ராம்சார் தலம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல காணக்கூடிய பறவையை விட இந்த இடத்துல லக்கோவா வனவிலங்கு சரணாலயத்துல அதிகமா காணப்படுதா. ஓகேங்களா. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அது இல்லாம அந்த இடத்துல ஒன் ஹார்ன்ட் ரைனோஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை நியூஸ்ல வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து லக்கோவா பர்ச்சாபுரி வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு, அசாம்ல இருக்கு. அது கூட நான் என்ன சொல்லியிருக்கிறேன், டீப்போர் பீல் ராம்சார் தலமும் அசாம்ல தான் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ரீசென்ட்லி அப்ரூவ்ட் கல்லிங் ஆஃப் நீல்காய்ஸ்? ஆக்சுவலா நீல்காய்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நீலமான். ஓகே, நீலகா. ஓகே, இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எதுல வரும்னு கேட்டீங்கன்னா ஆன்டிலோப்ல வரும். ஆன்டிலோப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வேகமா ஓடக்கூடிய பெரிய விலங்கு, மான் மாதிரி சம வேகமா ஓடும், ஆனா ரொம்ப பெருசா இருக்கும். இதை வந்து ப்ளூ புல்ஸ் அப்படின்னு கூட இதை சொல்றாங்க. ஓகே, ப்ளூ புல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நீல்காய்ஸ். இதை நீங்க சும்மா ஜஸ்ட் கூகுள் அடிச்சு பாருங்களா. பஃபலோ இருக்குல்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். எரும மாட்டோட ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும். இது அந்த இடத்துல நிறைய டேமேஜ் ஏற்படுத்துது அந்த ஸ்டேட்ல. அதனால ஹரியானா என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து கல்லிங் பண்ணலாம். கல்லிங் நத்திங் பட் கில்லிங், அதை வந்து கொல்லலாம் தேவைப்படும் போது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க ஹரியானாவில். ஓகேங்களா. ஏன்னா இது மனுஷனுக்கும் வைல்டு லைஃபுக்கும் கான்ஃபிளிக்ட் வந்து ஏற்படுது. அது இல்லாமல் இது கிராப் வந்து நிறைய டேமேஜ் பண்ணி விட்டுடுது. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. இதனுடைய அறிவியல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீல்காயோட அறிவியல் பேர் என்னன்னா போசிலாஃபஸ் ட்ரகோ கேமெலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போசிலாஃபஸ் ட்ரகோ கேமில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஆன்டிலோப். ஓகேங்களா. இது வந்து இந்தியா தான் நேட்டிவ். ஓகே, ஸோ இது வந்து நியூ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, புதுசா வனவிலங்கு பாதுகாப்பு விதிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா மேல் நீல்காயச கல்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கல்லிங்னாவும் கில்லிங்னாவும் ஒண்ணுதான். ஓகே, இந்த நீல்காய் பாப்புலேஷன் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கிட்ட இருக்கு. அதே மாதிரி எங்க அதிகமாக காணப்படுதுன்னா பீகார், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான்ல காணப்படுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, நியூசன்ஸா நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. IUCN லிஸ்ட்ல வந்து இது வந்து லீஸ்ட் கன்சர்ன்ல தான் இருக்கு. அதனால இதை வந்து கொலை பண்ணலாம்னு சொல்றாங்க. புரியுதுங்களா. லீஸ்ட் கன்சர்ன்னா அது உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கிறனால ஸோ இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்கீம் லாஸ்ட் டு ரீடெவலப் ரயில்வே ஸ்டேஷன் அக்ராஸ் இந்தியா? இந்தியாவில் ரயில்வே ஸ்டேஷனை ரீடெவலப் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட்டுக்காக 2025-26 இந்த இயர் இருக்கு. ஓகேங்களா. இது இந்தியன் ரயில்வே ஃபார் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட். ஓகே, இது வந்து இது என்ன பண்ணுனா லாங் டேர்ம் ஃபேஸ்ட் டெவலப்மெண்ட்
வித் மாஸ்டர் பிளான் டைலர் டு ஈச் ஸ்டேஷன். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் ஃபேஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் மாஸ்டர் பிளான்ஸ் டைலர் டு ஈச் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்கப்பா. இது வந்து என்ன பண்ணுன்னா பேசஞ்சருக்கு போதுமான வசதிகளை ஏற்படுத்தும், டிராஃபிக் சர்க்குலேஷன் வந்து சரியாக இது பண்ணும். அப்புறம் இன்டர் மாடல் இன்டகிரேஷனுக்கு வந்து அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பேசஞ்சர்களுக்கு வந்து அவங்களுக்கு போதுமான வசதிகளை செஞ்சு தரணும், டிராஃபிக் வந்து சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கணுங்கிறது. அப்புறம் இன்டர் மாடல் இன்டகிரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்க வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து ஈஸியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்து ஒரு காரா இருக்கட்டும் இல்ல பஸ்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே அங்க போய் ஈஸியா ரீச் ஆகிற மாதிரினா மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து இன்டர் மாடல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் வசதியை ஈஸியாக்கி விடுறது, அதுதான் இன்டர் மாடல் இன்டகிரேஷன். இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which state government has launched the clean mobility policy? Clean mobility policy வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா தான் லான்ச் பண்ணாங்க. கிளீன் மொபிலிட்டி பாலிசி அப்படிங்கிறது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இவி செக்டார்லாம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், அதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். கிட்டத்தட்ட 50,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. அதே மாதிரி இது மூலியமாக கிட்டத்தட்ட 1 லட்சம் வேலை வாய்ப்பு வந்து உருவாக போகுது. இந்த கிளீன் மொபிலிட்டி பாலிசியை உருவாக்குனது கர்நாடகா. மெயினாக வந்து இந்த பொல்யூஷன் ஏற்படுது இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக தான் இது. ஏன்னா இவி செக்டாரை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா பொல்யூஷன் வந்து தடுக்கப்படும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஆனமுடி சோலா நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டா உடனே தமிழ்நாடுன்ற கூடாது, கேரளால தான் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தெளிவா கவனிச்சிங்க. ஆனமுடி சோலா நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா வாட்டர் அத்தாரிட்டி வந்து கன்ஃபார்ம்டு தட் நேஷனல் பேர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அப்ரூவ்ட் த யூஸ் ஆஃப் 0.0442 ஹெக்டார் ஆஃப் ஆனமுடி சோலா நேஷனல் பார்க் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் வியர் அக்ராஸ் ஷிலந்தீவு. ஓகேங்களா? இது நிறைய போயிட்டு இருக்கு, தேவையில்லை உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல. ஆனமுடி சோலா நேஷனல் பார்க் வந்து கேரளாவில் இருக்கு. இதை சுத்தி தான் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. இரவிக்குளம் நேஷனல் பார்க், பாம்பாடும் நேஷனல் பார்க், சின்னார் வனவிலங்கு சரணாலயம், மதிகட்டான் பூங்கா. ஓகே, ஆனமுடி வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால ரொம்ப டாலஸ்ட். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸோ கேரளா அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் பாத்துருங்க. ஆனமுடி சோலா நேஷனல் பார்க் கேரளா. அது இல்லாம என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இரவிக்குளம் தேசிய பூங்கா, பாம்பாடும் தேசிய பூங்கா, அதுக்கப்புறம் மதிகட்டான் தேசிய பூங்கா, இரவிக்குளம், பாம்பாடும், மதிகட்டான். அடுத்து வந்து சின்னார் வனவிலங்கு சரணாலயம், இதுவும் கேரளா தான் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா a pair of rare winged ducks. ஓகேங்களா? ஒயிட் கலர்ல விங் இருக்கக்கூடிய டக்ஸை வந்து இது ரேரா தான் காணப்படும். இதை வந்து எந்த நேஷனல் பார்க் அசாம்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திகிங் பட்காய் நேஷனல் பார்க். அசாம்ல இருக்கக்கூடிய நேஷனல் தேசிய பூங்கா இது திகிங் பட்காய் நேஷனல் பார்க் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது, இது வந்து ஏன் நியூஸ்னா இது என்டேஞ்சர்ட்ல இருக்கு, அழிந்து வரும் இனங்கள்ல வந்து இந்த ஒயிட் விங்டு டக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. டியோஹான் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய அறிவியல் பேரு. இது வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டீங்கன்னா அசாமுடைய ஸ்டேட் பேர்டு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரேர் ஒயிட் விங்டு டக்ஸ் அப்படிங்கிறது a pair of rare white winged ducksங்கிறது அசாமுடைய தேசிய பறவை, அசாமுடைய மாநில பறவை. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிங்க போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மிஷன் அமிர்த் சரோவருங்கிறது குளங்களை கட்டுறது, வாட்டர் ஸ்கார்சிட்டியை போக்குறதுக்காக. இது எந்த திட்டத்தோட பார்ட்னு கேட்டிங்கன்னா ஆசாதிகா அமிர்த் மகோத்சவ். ரீசெண்டாக ஓல்டஸ்ட் ஜுராசிக் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கண்டுபிடிச்சாங்க, சைனாவில் கண்டுபிடிச்சாங்க. இது 149 மில்லியன் வருடம், ரொம்ப பழமையானது. இது எந்த ஸ்பீசிஸ்ன்னு கேட்டால் பாமினார்னிஸ் செங்கென்சிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. நேஷனல் ரிவர் ராஃப்டிங் சாம்பியன்ஷிப் இமாச்சல் பிரதேஷ்ல நடந்தது. அடுத்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து இமேஜின் a world with more women in science அப்படிங்கிறது வந்து யுனெஸ்கோ தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. திருப்பரங்குன்றம் ஹில்ஸ், இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இதுல மதுரை சுல்தானேட்டோட கடைசி சுல்தான் யார், லாஸ்ட் சுல்தான் யார் மதுரை சுல்தானேட்லன்னு கேட்டீங்கன்னா சிக்கந்தர் ஷாவை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ்ங்கிறது பிட்வீன் இந்தியா அண்ட் அமெரிக்கா. அடுத்து இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா மஸ்கட், ஓமன்ல வந்து நடந்தது. லக்கோவா, இது ரொம்ப முக்கியம். லக்கோவா பர்ச்சாபுரி வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுவும் அசாம்ல தான் இருக்கு. லக்கோவா பர்ச்சாபுரி வனவிலங்கு சரணாலயம் அசாம்ல இருக்கு. அடுத்து எதை வந்து நீல்காயஸை வந்து கல்லிங் பண்ணலாம் அப்படின்னு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துருக்கு, ஹரியானா. ஐயூசிஎல்ல வந்து இது லீஸ்ட் கன்சர்ன்ல இருக்கு, அப்படின்னா பெரும் ஆபத்தெல்லாம் இல்லை அப்படிங்கறதுனால தான் இதை செய்யறாங்க. ரயில்வே ஸ்டேஷனை ரீடெவலப் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க.
கிளீன் மொபிலிட்டி பாலிசியை வந்து கர்நாடகா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வந்து ப்ரொமோட் பண்ணோம்னா பொல்யூஷன் குறையுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனமுடி ஷோலா நேஷனல் பார்க் வந்து எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு. இதை சுத்தி தான் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இரவிக்குளம், பாம்பாடும், மதிகட்டாம் தேசிய பூங்கா வந்து இருக்கு. சின்னார் வனவிலங்கு சரணாலயம் இதை சுத்தி தான், ஆனமுடியை சுத்தி தான் இருக்கு. சவுத் இந்தியாவுடைய டாலஸ்ட் பீக் ஆனைமுடி. அடுத்து பாருங்க ஒயிட் விங்டு டக்ஸ், இது வந்து அசாமுடைய மாநில பறவை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஒயிட் விங்டு டக்ஸ் அசாமுடைய மாநில பறவை. இது எங்க காணப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா திகிங் பட்காய் நேஷனல் பார்க், அசாம்ல இருக்கக்கூடியது திகிங் பட்காய் நேஷனல் பார்க். ஓகேங்களா, நன்றி வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம்.